இல்ல பாட்டியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்து. எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. எல்லோரும் பொங்கலை எப்படி கொண்டாடினீங்க? நான் பொங்கல் கொண்டாடி கரும்பு சாப்பிட்டதில் எனக்கு காய்ச்சல் வந்தது தான் மிச்சம். அந்த கரும்பு எங்கே போச்சு துருளியில் காமிச்சிருப்பேன். நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த டைம். 2 நாளாக பாட்டு ஓடி. நீ தனியாக மட்டும் இல்லை. சூப்பரா. எவ்வளோ கரும்பு சாப்பிட்டேன்? 5. ஃபீவர் சரியாகுமா என்னன்னு தெரியல, கண்ணெல்லாம் எரியுது. ஊருக்கு போகிற நேரம் நாங்கள் டேப்லெட் போட்டுட்டு தான் 2 பேரும் ட்ராவல் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் இந்த டைம் தைப்பொங்கலும் மாட்டுப்பொங்கலும் எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. மாட்டுப்பொங்கலுக்கு மறுநாள் ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க, அதனால் முடியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பொங்கல் அன்னைக்கு காலையில் ஒரு 4:30 4:45 எந்திரிச்சாச்சுங்க. ஏன்னா பொங்கல் அப்படின்னாவே கோலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலர் கொடுக்குறது இந்த மாதிரி டைம் ஆகும்ல, அதனால் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அந்த தென்னை மரம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, அதனால் உங்ககிட்ட காமிச்சேன். நான் தைப்பொங்கலுக்கு போட்டிருந்த கோலம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் என் கூட என்னோடய அண்ணா பொண்ணு தேஜு வந்து ரொம்ப குளிரில் வந்து உட்காந்துருந்தா. அந்த பொண்ணு கலர் கொடுத்துச்சு, நான் கோலம் போட்டேன். விநாயகர் கோவிலில் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ எங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்ருக்கோம். இங்கேயுமே அந்த பாப்பா தான் வந்து கலர் கொடுத்துச்சு. என்னோடய அம்மா எப்படி தைப்பொங்கலுக்கும் வேலைக்கு போனாங்களோ அதே மாதிரி அவங்களோட அம்மாவுமே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, அதனால் அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்களா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அத்தை, நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய வீட்டிலே வந்து கோலம் போட சொன்னாங்க. உண்மையாகவே எந்திரிச்சதுலேருந்து ஒரு 6:30 7 மணி வரையும் அங்கேயும் இங்கேயும் கோலம் போடுறதுலே டைம் போயிடுச்சுங்க. வாசலில் கோலம் போட்டதுக்கப்புறம் அடுப்பு மொழிகிட்டு இருந்தேங்க. போகி பண்டிகைக்கே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுல்ல, ஆனால் வெளியே அடுப்பு மட்டும்தான் மொழுகாமல் இருந்தது. அதை காலையிலேருந்தே அம்மா பார்த்து எனக்கு அடுப்பு மொழுக டைம் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி எதுக்குமா ஃபீல் பண்ணுறேன், நானே மொழுகிறேன்னு மொழுகிட்டு கோலம் போட்டு விட்டுருந்தோம். நாங்கள்லாம் எந்திரிச்சு இந்த வேலை பார்த்தா அவர் எந்திரிச்ச உடனே ரொம்ப குளிருதுங்களாம், அடுப்பில் தீ மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருந்தார். இந்த 2 பூவுமே சேர்த்து பொங்கல் அன்னைக்கு பொங்கப்பூன்னு தான் சொல்லுவாங்க. நேற்றே கொண்டுட்டு வந்துட்டாங்க, ஆனால் தைப்பொங்கலுக்கு குளிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு காலையில் தான் அப்பா வச்சுருந்தாங்க. பொங்கப்பூ வச்சதுமே நத்தம் போய் கரும்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 சைடு வைங்க. எனக்கு அடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? கரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சதுக்கப்புறம் தான் அந்த பொங்கல் வைபே வந்தது. அதுக்கப்புறம் பால் குடிச்சிட்டு தேஜுவை குளிக்க வச்சு அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்த அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு நாள் போட்டிருந்தா, 2வது நாள் அந்த ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா. நல்லா இருக்காங்களா? இன்றைக்கி வந்து கருப்பசாமி கோவிலில் பொங்க வைப்பாங்க, அதனால் அங்கே வந்திருக்கா. நான் இதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு வரணும். பொங்கல் செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு ஒரு 10:30 11 மணி இருக்கும். பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு இப்போ தான் பூஜை பண்ண போகிறாங்க. நான் ரொம்ப சீக்கிரமாக வந்தேங்களா, அதனால் வந்த உடனே பூஜை பண்ணுறதை எடுக்க முடியாமல் போச்சுன்னு அதான் பேக் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து இப்போது இந்த அளவுக்கு ஒசத்திருக்காங்க பாருங்கள். சாமி இருக்கிற இடம் வந்து உள்ளே இருக்குது, அதை மட்டும் தான் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. வெளியே வந்து மண்டபம் மாதிரி ஒசத்தி கட்டிகிட்ருக்காங்க. இப்போயுமே சாமி வந்து கொஞ்சம் வெளியே தான் இருக்குது. பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க. பூஜை பண்ணும்போது எடுக்கக்கூடாது. சரி, பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. இப்போ பூஜை முடிஞ்சிருச்சுங்க. இங்கே இருந்தவங்க எல்லாருமே பொங்கல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் சாப்பிட போகிறாங்க. தைப்பொங்கல் அன்னைக்கு காலையில் டிஃபனே பொங்கல் தாங்க. முன்னாடி 2 சைடும் காவலுக்கு இருக்கிற குதிரை எங்ககிட்ட திட்டு மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு விபூதி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பொங்கல் சாப்பிட்டு முடிச்சோடனே மாட்டு பொங்கல் வைக்க போகிறாங்களாம். அவளுக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா.
எவ்வளோதான் எதுவும் பார்க்குற மாதிரி கோவிலுக்கு அங்கங்கன்னு ரெடி ஆகி போனாலும் கொஞ்சம் முடி அதிகமாக இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி பேய் மாதிரி தான் உட்காந்துருப்போம். இன்றைக்கி நல்ல வெயிலுங்க, தலை பாதி காஞ்சிருச்சு. ட்ரெஸ்ஸு துவைக்கிற வேலை இருக்குது. காலையில் அம்மா எப்போதும் போல் டே ஷிஃப்ட் போயிருக்காங்க. காலையிலேருந்து பாத்திரம் இன்னும் விளக்கல. மதியம் சாப்பிட்டா தான் பாத்திரம். நேற்று நைட்டே எல்லாத்தையுமே வேலை முடிச்சாச்சு. கொஞ்சம் இருக்கும். முதல்ல துணி துவைச்சிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கலாம். அன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பச்சை மொச்சை குழம்பு வைக்கணும்ல, அதை பார்த்ததுலே நைட் ஆயிடுச்சுங்க. நைட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. தேஜுவை பாருங்கள். ரொம்ப நேரம் ஒரிஜினல் வீடியோலேயே பார்க்க முடியாது. தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் 2 நாளுமே தேஜுவுக்கு செம்ம ஆட்டம். ஊருக்குள்ளே இது வந்து மந்தன்னு சொல்லுவாங்க. அங்கே டெக்கரேட் பண்ணியிருந்த இடத்துல ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. அங்கே தான் செம்ம டான்ஸ். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே மாட்டுப்பொங்கல் எப்படி இருக்கும்னு தெரியும். என்னோடய வீடியோஸ் வந்து ஒடிசாவில் அக்காவுமே பார்ப்பாங்க. அதனால் சின்ன சின்ன பார்ட்டாக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்போதும் போல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வீட்டில் இருக்கிற மாடு ஆடுக்கு எல்லாத்துக்குமே நல்லா குளிச்சு விட்டு இந்த மாதிரி பொட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த அண்ணன் வீட்டோட மாடு. எங்கள் வீட்டில் மாடு இல்லை, அம்மாச்சி வீட்டில் வந்து ஆட்டுக்குட்டி மட்டும் இருக்குது. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு விநாயகர் கோவில் முன்னாடி இந்த கோலம் தான் போட்டிருந்தேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அம்மாச்சியோட ஆட்டுக்குட்டியை குளிச்சு விடுறதுக்கு அம்மாச்சி அதுக்கப்புறம் தேஜுவுமே நான் அனுப்பியிருந்தேன். அது வந்து அங்கே அந்தளவுக்கு பார்த்ததில்ல. இங்கே அவளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருந்தேன். என்னோடய அண்ணன் தேஜு இந்த மாதிரி குளித்து அனுப்பியிருந்தாங்க. இது வந்து எங்கள் ஊர் கோயில் மாடுங்க. நான் இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும்போது கோவிலில் எல்லாம் பொங்கல் வைக்க மாட்டாங்க. திருவிழா அன்னைக்கு கூட ஊருக்குள்ளே கோவில் வீட்டில் சாமி ஆடி கோவிலுக்கு போகும் இல்லைங்க, அந்த கோவில் வீட்டில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க. அன்னைக்கு எல்லா மாடும் இதே மாதிரி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் கழுத்தில் துண்டு வேஷ்டியெல்லாம் கட்டியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி முதல்ல கோவில் மாடுக்கு அங்கே செஞ்ச பொங்கலை கொடுத்து பூஜை பண்ணி அதை முதல்ல கொண்டு வந்து கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற ஆடு மாடு எல்லாத்துக்குமே அவங்களோட விருப்பம் துண்டு வேஷ்டியெல்லாம் கட்டி அவுத்து விடுவாங்க. பசங்க யார் வேணாலும் அந்த மாடை பிடிச்சி நம்ம துண்டை அவுத்துக்கலாம். அதை இந்த வருஷமும் எதிர்பார்த்தேன், நடக்கலை. இது வந்து கோவில் மாடுக்கு பொட்டு வச்சு மாலை, அதுக்கப்புறம் கொம்பில் எல்லாம் மணி கட்டுவாங்க. அந்த மாதிரி வேஷ்டியெல்லாம் கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா வருஷத்துக்குமே ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் வந்து ஆரத்தி காமிச்சிட்டு நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கலாம். அப்படி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பொங்கலில் எப்படி புது ட்ரெஸ் கலகலப்பாக இருக்குமோ அந்த மாதிரி மாட்டுப் பொங்கலில் வந்து இந்த மாதிரி போட்டியெல்லாம், இது வந்து கோல போட்டி நடந்து முடிச்சதுக்கு முன்னாடி இந்த கோலம் வந்து நான் போட்டிருந்தேன். யாருக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. மாதிரி 5 கோலம், ஒரு 3 பேர் பெரியவங்க, 2 சின்ன பிள்ளைங்க ஆசைக்கு வந்திருந்தாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஆறுதல் ப்ரைஸ் இருக்குது. யார் ஜெயிக்கிறாங்கன்னு லாஸ்ட்டில் தான் தெரியும். இது வந்து 5வது கோலம். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு போட்டியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க தனியாக பொண்ணுங்க தனியாக விளையாடுவாங்க. தண்ணி நிரப்புற போட்டி. நாங்கள் விளையாடும் போதெல்லாம் கலர் பாட்டில் தாங்க, ஆனால் கடையில் உடச்சிட்றாங்கன்னு சொல்லி கொடுக்கலிங்களா. இந்த டைம் இந்த பாட்டில் தான் எடுத்திருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நிரப்புனா ப்ரைஸு. ஆறுதல் பரிசுமே இருக்குங்க. அதெல்லாம் கொடுத்தது ரொம்ப காமெடியாக இருக்கும். நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரி, யார் ஃபஸ்ட்டு வர்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த பொண்ணு தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அவங்க அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா. இன்னும் 3 பேர் இருக்காங்க. இப்போ வந்து அதை விட கொஞ்சம் பெரிய பொண்ணுங்களுக்கு தண்ணி நிரப்புற போட்டு நடந்துட்டு தண்ணி நிரப்புற போட்டி பொண்ணுங்களுக்கு பசங்கள் எல்லாருக்குமே முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கோலம் போட்டதுக்கு ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லாத மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து மியூசிக் சேர். இதை பார்க்கும்போது நான் ஒரு டைம் விளையாடும் போது தலையே சுற்றி நின்றுட்டேன். ஆனால் இங்கே சூப்பராக விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கயிறு இழுக்கிற போட்டி வச்சுருந்தாங்க. பொண்ணுங்களுக்கு வச்சதில் இங்கே பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நாத்தனாரெல்லாம் ஒரு டீமு, இங்கே வாழ வந்திருக்கவங்க அண்ணி அவங்கெல்லாம் ஒரு டீமில் இருந்தோம். நானும் சேர்ந்துருந்தேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் எங்கள் டீம் தோற்று போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பசங்களுக்கு நடந்துகிட்ருக்கு.
போட்டி ஆரம்பிக்கவே இல்லை. இங்கே ஒரு சின்ன பையனை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு இருக்கான்னு. ஆனால் இந்த சைடு டீம் தோத்துருச்சு, அந்த சைடு டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் பெரிய பசங்கள்ல, பசங்க கிடைக்கலங்க. அதனால் சரி சேர்றவங்கள வச்சு விளையாடுவோம், ஆறுதல் பரிசு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி விளையாண்டாங்க. அங்கிட்டு ஜெயிச்சிட்டாங்க, இங்கே எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. இங்கே பசங்க உட்காந்துருந்த இடத்துக்கு மேலே அந்த ஓட்டு வீடுக்கிட்ட சின்ன சின்ன பக்கெட்டு வாட்டர் பாட்டிலாம் இருக்குல்ல, அதுவுமே சில பேருக்கு ஆறுதல் பரிசாக இருந்தது. அதுவும் இல்லாமல் டிஃபன் பாக்ஸு தட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சின்ன கேப் கிடைச்சாலும் போதுங்க, சின்ன குழந்தைங்க ஆடுறது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஓட்ட போட்டி, அதுவும் பெரியவங்களுக்கு. இங்கே நிற்கிறவங்க எனக்கு 2 பேர் தங்கச்சி, ஒரு அண்ணி. அவங்க பிள்ளையில கையில பிடிச்சு வச்சுக்க. 3 பேர்ல தலைக்குல வந்து ஓடுறவங்க ஓடுங்க, லேடிஸ் ஓடுறவங்க. அட ஏரியா வரட்டுமியா, ஏயா எல்லா பேத்துக்கும் பிரைஸ் இருக்கு. 3 பேர் தானா ஓடலாம்ல. 1 2 3 விழுந்துராம ஓடுங்க, பார்த்து ஓடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். 2வது பிரைஸ் விஜி. அவங்க கரண்ட் எவ்வளவு. மதியம் போட்டியெல்லாம் ஆரம்பித்ததே ஒரு 3 மணிக்கு மேலே தான் ஆரம்பித்தாங்க. அதனால் போட்டி எல்லாமே முடிஞ்சு ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க பேராக முதல்ல சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆறுதல் பரிசு என்னென்னா பென்சில். மாட்டு பொங்கலுக்கு வச்சுருந்த போட்டியில் ப்ரைஸ் கொடுத்த டைம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் வேற வெளியே போயிட்டாரு. ரொம்ப அவருக்கு வந்து நம்ம ஊர் பாட்டெல்லாம் 1-2 பாட்டு பிடிக்கும். ஆனால் ரொம்ப சத்தமாக இருக்கிறனால தலைவலிக்குதுன்னு ஒன்று வீட்டுக்குள்ளே தூங்குவார், இல்லாட்டி ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி புளிய மரம் அப்புறம் கருப்புசாமி கோவில் சைடு போயிடுவாங்க. அதனால் அந்த டைமில் ப்ரைஸ் வாங்கும்போது எடுக்க முடியல. கோல போட்டியில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க எந்தெந்த கோலம் நல்லா இருந்தது. ஒருவேளை உங்களால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இதில் எந்த கோலம் நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னால் கலர் கொடுக்க முடியல, நான் போட்டிருந்த கோலமே பார்த்துருப்பீங்க. நான் வின் பண்ணது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் குத்து விளக்கு ஒன்று கொடுத்தாங்க. இதை வந்து ஒடிசாக்கு அப்பா கொண்டுட்டு போக சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து இந்த மாதிரி குத்து விளக்கு இல்லை எங்க இல்லை, அந்த பெருசாக இருக்கும். பெருசா இருக்குமா? ஆனா நான் இந்த மாதிரி என்னோட மாமியார் வீட்லயுமே பார்த்தது இல்ல. கையில வைக்கிறது இந்த ஹேண்டல் அந்த மாதிரி இருக்கும். இங்கேயுமே ரொம்ப பெருசெல்லாம் இருக்கு. என்னோட மாமியார் வீட்டில் நான் பார்த்ததில்ல, பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போய் காமிச்சா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. இது ஒன்று வின் பண்ணேன். அதுக்கப்புறம் 2வது போட்டி கயிறு இழுக்கிற போட்டி தான் செம்ம காமெடியாக போச்சு. அதில் வந்து தோத்துட்டோம் எங்கள் குரூப்பு. ஆறுதல் பரிசாக எங்களுக்கு ஒரு சின்ன பிளேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது இருக்கட்டும், ஆனால் இதை வந்துட்டு கொண்டுட்டு போயிடுவேன். நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். நேற்றுலேருந்தே ஒரு மாதிரி நைட்டு தூங்கும் போதுமே இன்னும் 1 நாள் தான் அம்மா அப்பா வீட்டில் தூங்க முடியுமோ, இன்னும் 2 நாள் தான், அப்படி ஒரு ஃபீல் பண்ணிட்டு தூங்குற மாதிரி இருக்கு. அது எனக்கு தெரியும். ஓகே, நாளைக்கு ஊருக்கு போகிறோம். இன்னைக்கு நைட்டு தான் பேக் பண்ணணும். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஒடிசா விழாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம். அங்கே குளிர் ரொம்ப இருக்குங்களாம். முன்னாடியே ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. நேற்று நத்தம் போயிட்டு தேஜுவுக்கு ஸ்வெட்டர்லாம் வாங்கியிருந்தோம். அதையுமே பேக் பண்ணும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன். கிளம்பிட்டோம். ஒடிசா விழாவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ. Bye.